லட்சம் வருடங்களுக்கு முன்பு அண்டார்டிகாவில் ப்ரொஃபசர், அற்புதமாயிருக்கு. இதுதான் பிரிசாகாவோட ஸ்கெலிட்டல். அதேதான். பாத்துமா, பாத்து, ஜாக்கிரதை. அந்த ஷெல் அவுட்ட பாத்தியா? கார்லா, சீக்கிரம். நான் சவுண்ட் பெல்ல யூஸ் பண்றேன். முன்னாடி போ. ஒரு லட்சம் வருடங்களுக்கு பிறகு டோக்கியோவில் சுட்டரிக்கிற சூரியனோட வெப்பம் இப்போ இறங்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு கூட பல இடங்கள்ல 35 டிகிரிக்கும் மேல இருக்கு. இதே நிலைமை இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும். தலைநகரத்துல சில இடங்கள்ல 45 டிகிரி வரைக்கும் வெயில் அடிக்குது. வெப்பத்தோட தாக்கம் நாடு முழுக்க அதிகமா இருக்கு. டோக்கியோவுல இன்னும் 2 வாரங்களுக்கு உனக்கு சில்லுன்னு இருக்க என்னதான் டிவைஸ் எடுத்து கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகல. இப்படியே போனா இந்த வேக்காடுலயே நான் வேக போறேன் பாரு. அதே நேரத்துல இப்படியே போனா என் ஹோம்வொர்க் கூட பண்ண முடியாது. இல்ல நான் மட்டும் அதை பண்ணிட்டு மறுவேளை பாப்பேன். கூப்பிடுறா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அப்பாடா, உனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாதுமா. இங்க ரொம்ப ஹீட்டா இருக்கு. என்னது ஹீட்டா? விசித்திரமா இருக்கே. ரோபோட் ஃபார்ச்சூன் டெல்லிங் படி உன் லைஃப்ல இதுதான் மோசமான வாரம். அதுலயும் நீ ஐஸ் ஃபார்ச்சூன்ல இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஐஸ் ஃபார்ச்சூன்? ஆமா, இது நல்ல பாப்புலரான விஷயம். ஏன்னா இதுல வரது எல்லாமே நிஜமா நடந்துடும். இதுல கோல்ட் ஐஸ் வந்திருக்கு பாரு. உனக்கும் ஐஸ்க்கும் செட் ஆகாது. அதனால ஐஸ் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு. அது கிட்ட போயிடாத, சரியா? அதே மாதிரி பெங்குவின் மேலயும் கண்ண வச்சுக்கோ. உன்னோட லக்கி ஐட்டம் ஸ்டார். அட என்னம்மா நீ வர வர டோரேமி நீ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மோசமாக்கிட்டே போற. ஐஸ் மேல கை வச்சா நீ உருகி போயிடுவ. இப்ப மட்டும் நான் ஷேவ்ட் ஐஸ் சாப்பிடலன்னா வெந்து போயிடுவேன். ஷேவ்ட் ஐஸா? ஃப்ளோட்டிங் ஐஸ் ஐடியா. நம்ம ஷேவ்ட் ஐஸ் சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அது இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தப்பா, இது உதவியா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நான் எடுத்து வச்சேன். பெரிய ஐஸ்பர்கா? இப்ப நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஐஸ நம்ம சாப்பிட்டுக்கலாம். நிஜமாவா சொல்ற? ஆனா டோரேமி சொன்ன ஃபார்ச்சூன் டெல்லிங், அவதான் உன்னை ஐஸ் கிட்ட இருந்து தள்ளியே இருக்க சொன்னால. அவ அப்படிதான் சொல்லுவா, கண்டுக்காத. இதுதான் அந்த பெரிய ஐஸ்பர்கா? அங்க பாரு.
இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையே. அந்த நியூஸ் வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுதுப்பா. அது இந்நேரத்துக்கு உருகி போயிருக்கும் போல. இந்த பக்கம் வா. என்னப்பா திடீர்னு ஒரு ஐஸ் பால் வந்துருச்சு. அங்க பாத்தியா? இது ஒரு பெரிய ஐஸ்பர்க் தான். அற்புதம். இதெல்லாமே நிஜமான ஐஸ் தானே? இப்ப நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஐஸ் சாப்பிடலாம். இப்ப நம்ம எவ்வளவு சாப்பிட்டாலும் இது தீர போறது இல்ல. டோரேமான், நான் வீட்டுக்கு போய் டேபிள் சேர்லாம் எடுத்துட்டு வரேன். நீ எனக்கு எனிவேர் டோரை தரியா? அதை விட ஒரு நல்ல டிவைஸ் என்கிட்ட இருக்கு. ஐஸ் கார்விங் அயர்ன். இது என்னது? என்னது இது? இதுதான் உங்க ஊர்ல டேபிள் சேரா? ஐயோ தப்பு பண்ணிட்டேன். இதோ இதை இப்படி மாட்டி விட்டுறணும், அவ்வளவுதான். இது மாதிரி இதை மாத்தி கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பாத்தியா? சூப்பர்பா, சோஃபாவா மாறிடுச்சு. இப்போ ஓகே நினைக்கிறேன். அடுத்தது ஃப்ளஃபி ஸ்ப்ரே. இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்? அப்புறம் கல்லு மாதிரி இருக்கிற சோஃபா அப்புறம் பஞ்சு மாதிரி சாஃப்டா ஆயிடும். இந்த மாதிரி டேபிள் ஒண்ணு பண்றியா? அவ்வளவுதானே. இத வச்சு ஐஸ் மெல்ட் ஆகாம சாஃப்ட் ஆக்கலாம். எவ்வளவு சுகமா இருக்கு. இந்த வருஷம் சம்மர் வேற ரொம்ப சூடா இருக்கு டோரேமான். இந்த மொத்த பூமியும் இந்த மாதிரி ஜில்லுன்னு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சும்மா காமெடி பண்ணாதப்பா. முன்னொரு காலத்துல நீ இப்ப சொல்ற மாதிரி இந்த பூமி முழுக்க ஐஸால கவர் ஆயிருந்தது. ஆமா, அத பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும்பா. அந்த டைம் பீரியட்ல மேமோத்தெல்லாம் இருக்கும்ல. அதாவது அதுக்கும் முன்னாடி டைம் பீரியட்ல தான் இந்த பூமி முழுக்க நல்ல திக்கான ஐஸ்ல நிறைஞ்சு இருந்தது. நிஜமாவா? அந்த காலத்துல எல்லா கடல்களும் மலைகளும் ஐஸா தான் இருந்துச்சு. அப்ப மட்டும் நீ பூமியில இருந்திருந்தா ஐஸ் தவிர வேற எதுவும் தெரிஞ்சிருக்காது. அந்த நிகழ்வை என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா ஸ்னோபால் எர்த்னு கூப்பிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஆனா அந்த மாதிரி காலகட்டத்துல நம்மள மாதிரியான மனுஷங்க எல்லாம் தோன்றதே இல்ல. ஓகே, நம்ம ரொம்ப நேரம் இருந்துட்டோம். இப்ப போய் ஹோம்வொர்க் பண்ணலாமா? இப்பதானப்பா இங்க வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் போலாமே. ஐடியா, நம்ம இங்க ஒரு ஐஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்க ரெடி பண்ணலாமா? நீயே சொல்ல, உருவாக்கணும்னு உனக்கு ஆசை இல்ல? அதுல பெரிய ட்ராக் வச்ச ரோலர் கோஸ்டர் கூட பண்ணலாம். ஹோம்வொர்க் கூட பண்ணலாம். கவலைப்படாதப்பா, சம்மர் ஹாலிடேஸ் இன்னும் பாக்கி இருக்குல்ல. சரின்னு சொல்லு. ஆமா, சரி கொஞ்ச நேரம் விளையாடு. ஆஹா, நீ ரொம்ப நல்லவன் டோரேமான். நோபிட்டா அண்டார்டிகாவுக்கு போறா. எந்தன் மனசுக்குள்ளே தோன்றும் எண்ணங்களை நான் வரைந்து வைத்தேன். எந்த கனவை எல்லாம் வரைபடமாக நான் மாற்றி வைத்தேன். வானத்திலே பறந்து காலத்தையும் கடந்து இவ்வுலகை சுற்றலாம் நாம். எந்த தடைகளையும் தாண்டி போகலாம் இன்னும் தூரமே. எந்தன் வயது கூடினாலும் எல்லாம் எனக்கு மறந்தாலும் நீ என் அருகில் இருக்கணும். இதை நீ நினைவில் வைக்கணும். ஷலலலலா, எந்தன் மனதிற்குள்ளே ஓடிடுதே நிறைய கற்பனைகள். டோரேமான், உந்தன் பாக்கெட் மேஜிக்கால் அதை நினைவாக்கிடு. ஷலலலலா, நாம் ஒன்றை சேர்ந்து இங்கு மகிழ்ச்சியாக ஆடி பாடலாம். டோரேமான், இந்த உலகையே வண்ணமயமாய் நீயும் மாற்றிடு.
நோபிட்டா இலே இது ரொம்ப ஆபத்தானதுல. இத ஒழுங்கா பண்ணிருக்கலாம்ல. சாரிப்பா, சாரி. சரி, இத செய்ய நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஓகே, ஆனா இலே நான் ஒரு அட்டகாசமான விஷயம் பண்றேன் பாருங்க. தாராளமா பண்ணிடலாம் ஜியான், வா. ஏன்பா உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? வெயிட் பண்ணுங்கப்பா. டோரேமான் இந்த இடத்த மட்டும் ரொம்ப ஆழமா பண்ணி வச்சிருக்கான். இங்க என்ன ஏதோ புதஞ்ச மாதிரி இருக்கு. இது என்னன்னே தெரியலையே. டனல் விழுது. போடுங்க, இந்த ஐஸ்பர்க் இப்ப உருகிட்டு இருக்கு. நோபிட்டா எங்க போனா? நண்பா நோபிட்டா, எப்ப நோபிட்டா? மலே மலே இதை விட நோபிட்டா உள்ள இருக்கு. டோரேமான்! நோபிட்டா! நோபிட்டா எங்க இருக்க? அங்க பாருங்க. அப்பா நோபிட்டா. அம்மா என்ன இது ஐஸ்ல? இத நான் அந்த ஐஸ்பர்க் இருக்குல்ல அதுக்கு கீழே கண்டுபிடிச்சேன். என்னல இது? டோரேமானோட டிவைஸா? ஆனா அது என்னோடது இல்லையே. என்னப்பா? ஜாரிப்பா. இது ஏதோ பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு. ஒருவேளை யாராவது மிஸ் பண்ணிருப்பாங்களோ? பேசாம போலீஸ் கிட்ட கொடுத்துடலாமா? ஆனா இது வரைக்கும் இததான் யாரும் தேடவே இல்லையே நோபிட்டா. ஆனா இது உறைஞ்சு போயிருந்ததே. யாராவது இது தொலைச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓ, ஒருவேளை இது அண்டார்டிகால இருந்து வந்த ஐஸ்பர்கா இருக்குமோ? அப்படியும் இருக்கலாம். அப்படின்னா இது அண்டார்டிகால தான் யாரும் மிஸ் பண்ணிட்டாங்களா? அண்டார்டிகால கூட மக்கள் வாழ்வாங்களா? ஆமா, அங்க ஒரு ரிசர்ச் பேஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப நிச்சயமா இது ஒரு பெரிய டிஸ்கவரியா தான் இருக்கணும். அப்படியா சொல்ற? என்னப்பா சொல்ற? ஐஸ் ஏஜ் மெஷரிங் டிவைஸ். இத வச்சு இது எப்ப உறைஞ்சு போனதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடி. 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. அதானே பார்த்தேன். 10 மில்லியன் வருஷமா? அவ்வளவு பழமையானதா இது? அப்படின்னா இந்த ஐஸ்பர்க் ஒரு திக்கான ஐஸால உருவாக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு படிவமே உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இந்த பொருள் ரொம்ப பழமையான பொருளா? அது மட்டும் கிடையாது. அண்டார்டிகாவை 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அங்க யாருமே போனதில்ல.
அதோட 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோன் ஏஜ் மட்டும் தான் இருந்துச்சு. அப்படி பார்த்தா அந்த காலத்துல இருந்த மனிதர்களோட கையில இந்த மாதிரி டெக்னாலஜியோ இல்ல இந்த மாதிரி விலை மதிப்பில்லாத மோதிரமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்ன நான் இப்ப சொன்னேன். ஒருவேளை நம்ம இதோட ஓனரை கண்டுபிடிச்சிட்டா? செஞ்சுரி தான். பெரிய டிஸ்கவரி. எலை நோபிட்டா, இந்த மாதிரி உறைஞ்சு போன விஷயம் வேற ஏதாவது இருந்ததா? வா திரும்ப போய் கண்டுபிடிக்கலாம். ஹேய், இருங்க. இன்னைக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் நம்ம அப்புறமா போகலாம். ஓகேவா? ஓகேல. அப்பனா நம்ம வேக வேகமா நாளைக்கு காலையிலேயே போயிடலாம். இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போறது இல்ல. ஆமா. எனக்கு தூக்கம் வருதுப்பா. குட் நைட். குட் நைட். நோபிதா? நோபிதா? யாரு? ஹே, வெயிட் பண்ணு. கோல வருதே. வெயிட் பண்ணு. அதுலயும் நீ ஐஸ் பாக்ஸ்ல இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னோட லக்கி ஐட்டம் ஸ்டார். அதனால ஐஸ் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இரு. அது கிட்ட போயிடாத, சரியா? டோரேமான். நாங்க போயிட்டு வரோம். இவ்ளோ காலங்காத்தால எங்கப்பா போறீங்க? நாங்க வேக வேகமா அண்டார்டிகாக்கு போறோம். சரி நைட் டின்னருக்குள்ள வந்துருங்க. ஓகே. என் கசின் இத பத்தி எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த கடலுக்கு கீழே ரொம்ப பழமையான ஒரு நகரமே இருந்திருக்கான். அதோட அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. முன்னொரு காலத்துல மக்கள் அத அட்லாண்டிஸ்னு சொல்லிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரிங்கு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிஸ்ல உருவாக்கப்பட்டதா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியும் இருக்கலாம்ல. ஆனா இந்த அண்டார்டிகா எங்க இருக்கு? அட்லாண்டிஸ் எங்கல இருக்கு? அது அட்லாண்டிஸ் பா. அத பத்தி யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது ரொம்ப பழமையான இடம். அப்படியா சொல்ற? அட்லாண்டிஸ்னு ஒரு இடம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா அண்டார்டிகாக்குள்ள ஒரு இடம் உறைஞ்சு போயிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பாப்போம். இதோ அந்த மேப்ப கொஞ்சம் பாருங்களேன். நேத்து நம்ம போன ஐஸ்பர்க் இந்த இடத்துல தான் இருக்கு. இத சுத்தி இருக்கிற எல்லாமே ஐஸால மூடப்பட்டிருக்கு. இத பாத்தீங்களா? அப்படின்னா இந்த ஐஸ்பர்க் இது பக்கத்துல இருந்து தான் வந்திருக்கணும். இதோ இந்த ஃப்ளோவை தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். இங்க இருந்து நம்ம வெஸ்ட் நோக்கி போனோம்னா பெரிய அண்டார்டிகா கான்டினென்ட்டே இருக்கு. வந்தாச்சு. அந்த ட்ரேஸ் இந்த இடத்தை தான் காட்டுது. அப்போ அந்த ஐஸ்பர்க் இங்க தான் உருவாகி இருக்கணுமா? அப்படின்னா இதுதான் அந்த இடமா? இதுதான் அந்த அட்லாண்டிஸா? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அது இந்த இடத்துல எல்லாம் ஃப்ரீஸ் ஆகல. என்னப்பா சொல்ற நீ? அப்பனா அந்த ஐஸ்பர்க் அங்க இருந்து தான் வந்திருக்குமா? கொஞ்சம் இருங்க. அப்படியே இது கொஞ்சம் பாருங்களேன். இதுல போட்டிருக்கிறபடி பார்த்தா அண்டார்டிகால ஐஸ் கிட்டத்தட்ட 40 மில்லியன் வருடத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஸ்னோ தான் ஐஸா மாறி இருக்கு. அந்த ஐஸ் போக போக பெருசா மாறி இருக்கு. அந்த பெரிய கிளேசியர் தான் ஐஸ் ஷீட்னு சொல்லுவாங்க. அது நகருது. அதோட வெயிட்னால ஐஸ் ஹைட்டா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு குளுக்கோஸ் சிரப் மாதிரி வந்துரும். அப்புறம் கடைசியில அது கடலுக்கு வந்து சேர்ந்துட்டு அது கடல் அலையா மாறிடும். காணாம போயிடுச்சு. இதுதான் ஐஸ்பர்க். அப்படின்னா அந்த மோதிரம் உறைஞ்சு போன இடம் எது? அது வந்து அந்த ஐஸோட ட்ரேஸ வச்சு பார்த்தோம்னா அது இந்த இடத்துல இருந்து தான் எங்கேயாவது ஃப்ளோல வந்திருந்திருக்கணும். அப்போ இந்த மேப்ப வச்சு நம்ம ஐஸ்க்கு கீழே போறோமா? ஆனா
ஐஸ் குளுக்கோஸ் சிரப் மாதிரி நடந்துகிட்டே இருந்தா நம்மளால எப்படி உள்ள போக முடியும்? அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப இது பாரு, அந்த ஐஸ்பர்க் எந்த இடத்துல உருவாச்சோ அந்த இடத்துக்கு தான் நான் போலான்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி போடு. வாங்க போலாம். நாம அண்டார்டிகாவோட அட்லாண்டிஸ கண்டுபிடிச்சு பெரிய டிஸ்கவரியை பண்ணலாம். இந்த மோதிரத்தோட ஓனரை நம்ம இது அந்த அண்டார்டிகாவா? என்ன ஸ்டார்ஸ் கூட தெரியுது. இதுதான் நம்ம பூமியோட மறுபக்கம்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல வின்டர் டைம் இத போலார் நைட்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் கூட உதிக்காது. அப்ப எப்பவும் நைட்டா தான் இருக்குமா? ஜாக்கிரதையா இருங்க. இப்ப நாம இருக்கிற இடத்துல டெம்பரேச்சர் 30 டிகிரி இருக்குல்ல, இந்த கதவை தாண்டி போனா அது -40 டிகிரியா மாறிடும். ஏன் இப்படி பயமுறுத்துற? அப்ப நம்ம உள்ள போனா உறைஞ்சு போயிடுவோமே. ஓ, கவலைப்படாதீங்க. ஹை, எல்லாரும் இத போட்டுக்கோங்க. என்னது இது? போட்டுக்கணுமா? இது எப்படி? இதுதான் போலார் எக்ஸ்பெடிஷன் சூட். இப்ப உங்களால ஐஸ்ல ஸ்லிப் ஆகாம நடக்க முடியும். அதோட அண்டார்டிகாவிலயும் கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். எப்படி இருக்கு? உனக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, எதையும் மறந்துட்டு வந்துடாதீங்க. வாங்க சீக்கிரம் போகலாம், வாங்க. போயிட்டு வருவோம். ரொம்ப அழகா இருக்குதுல்ல? பாத்தியா, அங்க பில்டிங்ஸ் கூட இருக்கு. அதுதான் ஷோவா ஸ்டேஷன். அங்கதான் அண்டார்டிகாவை கண்காணிப்பாங்க. இது வந்து என்னோட இடத்துலயா? இல்ல நீ ஏமாத்துற, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வழிக்கு வந்துட்டேன். இந்த ஐஸ பார்த்தா எனக்கு நகர்ற மாதிரியே தெரியல டோரேமான். இது நகர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு சில சென்டிமீட்டர்ஸ் தான் நகரும். அத ஃபீல் பண்ண முடியாது. நிஜமாவா சொல்ற? ஐஸ் கீழ இருக்கிறது எப்படிப்பா நம்ம தேட போறோம்? அவ்வளவுதான். Wriggly wire. இது என்னது? இத வச்சு நம்ம காலுக்கு கீழே என்ன இருக்குங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த பக்கம் திரும்பி உன் கண்ணை மூடு. ஓகேவா? உன்கிட்ட புதைச்சு வைக்க ஏதாவது இருக்கா? என்கிட்ட லெமன் ஃபிளேவர் கேண்டி மட்டும் தான் இருக்கு. ஓய், பார்க்காத. ஹுய். இப்ப கண்ணை திறந்து அந்த வயரை கொஞ்சம் தேய்ச்சி விடு. இப்படியா? அந்த வயரை நம்ம தேய்ச்சி விட்டோம்னா உன்னை சுத்தி என்ன இருக்குங்கறத அது நமக்கு ஈஸியா காட்டி கொடுத்துரும். இதை எந்த அளவுக்கு ஸ்க்ரப் பண்றோமோ அந்த அளவுக்கு டீப்பா நமக்கு கீழே என்ன இருக்குங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹை. இது நம்ம இப்படியே தேய்ச்சிட்டு இருந்தோம்னா ஐஸ்குள்ள என்ன இருக்குங்கறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா? ஓகேல, அப்ப நாம இப்ப கிளம்பலாமா? ஆனா இது எப்படில நகர்த்துறது? ஹாய், இதுதான் ஃபயர் அரோ போலார் எக்ஸ்பெடிஷனோட மியூசிக்கல் நோட். முதல்ல ஒரு பாட்டை வாசிக்கணும். ஓகே. இப்படி பாட்டு வாசிச்சா அது நகரும். இன்னும் சில பாட்டுகளை வாசிச்சா 200 கிலோமீட்டர்ஸ் போகும்.
ஸ்லோவா போற? என்னல சொன்ன? ஏய். ஏய். அம்மா, ஏன் அப்படி பண்ண? பாருங்க எப்படி மாட்டிக்கிட்டோன்னு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாம இங்க இருக்கிறதால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த அட்லாண்டிஸை தேடுற விஷயம் ரொம்ப அற்புதமா இருக்குதுப்பா. இன்னைக்கு பண்ணதெல்லாம் போதும். புயல் நின்னதுக்கு அப்புறம் தேட ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். நோபிட்டா, நீ வெறும் பேச்சு மட்டும்தான். நான் இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பாரு, நான் இன்னும் தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கேன். இது ரெஸ்பாண்ட் பண்ணுது. வெளியில காட்டுது. அதோ அங்க இருக்கு பாருங்க. இது என்ன மேல போகுது? கீழே காட்டுது. அப்படி போடு. சர்ச் பண்ற மோல். இதுக்கு நாம இதை யூஸ் பண்ணலாம். சரியா? அட, என்னாச்சுப்பா? இது உறைஞ்சு போயிருச்சு. யாராவது என்ன பாருங்களேன். இது ஒரு பெரிய டவுன் மாதிரி இருக்கு பாருங்களேன். சரி வாங்க ஆரம்பிச்சிடலாம். இலை ஜூனியோ, சொல்லிட்டு வெளியில எடுத்திருக்கலாம்ல. சாரி. என்னப்பா பண்றீங்க? இதுதான் ஐஸ் கிரவுண்ட் ரோவர். இத வச்சு ஐஸ்க்கு கீழே ஆயிரக்கணக்கான மீட்டர் வரைக்கும் நம்ம டிக் பண்ணி பார்க்கலாம். உட்கார்ந்த உடனே மறக்காம சீட் பெல்ட் போட்டுக்கோங்க.
ஆல் ஓகே. ரேடார் ஸ்டார்ட். என்ன பைலட், தயாரா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். தயாரா இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? ஆங்கிள் கரெக்டா இருக்கு. இப்போ இந்த கிரவுண்ட் ரோவரை லான்ச் பண்ணலாம். ஹாரிசான்டல் ஆக்சிஸ், அப்நார்மாலிட்டி எதுவும் இல்ல. டெப்த் கேஜ் கரெக்டா இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் 2%, y ஆக்சிஸ் 3-. நோபிட்டா அங்க பாரு. அந்த ஐஸ் நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கு. ஐஸால இந்த இடம் மூடப்பட்டிருக்குல்ல, அதனால வெளிச்சம் பட்டா இந்த இடம் இப்படிதான் ஜொலிக்கும். ஏலே, அண்டார்டிகால இருக்கிற ஐஸ் இவ்வளவு திக்கா இருக்குமா? இந்த இடம் கிட்டத்தட்ட 4000 மீட்டருக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் இல்ல, மவுண்ட் ஃபியூஜியை விட பெருசா இருக்கு. அட, நம்ம அதுக்குள்ள ஆழமான பகுதிக்கு வந்துட்டோமா? எங்க இருக்கோம்? அநேகமா அண்டார்டிகாவோட அடிப்பகுதி இதுதான் நினைக்கிறேன். என்னல அது? என்னாச்சு? நான் வரேன். இது வந்து அது என்னது? வாங்க போய் பார்க்கலாம். ஏய் தியான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கறல்ல. ஏலே, இந்த செஞ்சுரியோட பிக்கெஸ்ட் டிஸ்கவரி இதுதால. எப்ப நோபிடா அந்த ஷேப்பை எடு. அதே ஷேப் தான். அப்படின்னா இந்த மோதிரம் வந்து இந்த இடத்துல தான் ஃப்ரோஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமால, நாம இங்க இருந்து எங்க போறோம்? இதோட என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னே தெரியலையே. அந்த வயர் இந்த டவரை நோக்கி தானே ரியாக்ட் பண்ணுச்சு. ஆனா அதோட ரெஸ்பான்ஸ் இதை விட ரொம்ப பெருசா இருந்த மாதிரில இருந்துச்சு. வெயிட் பண்ணுப்பா. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எடுத்து வைக்கிற அடிய பார்த்து எடுத்து வைக்க மாட்டியா? இத பாரு டோரேமான். ஒரு நகரமே உறைஞ்சு போயிருக்கு. அப்படின்னா அந்த ஒயர் இதை பார்த்து தான் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சா? அங்க பாருங்க, அந்த வால் ஆஃப் டவரை பாருங்களேன். ஓட்டையும் அங்கதான் இருக்கு. இங்க இருந்து நம்மளால அங்க போக முடியுமா? இல்லை, அத நான் பாத்துக்கிறேன். இத வச்சுக்க. இதுக்குள்ள இன்னும் ஃப்ரீஸ் ஆகவே இல்ல பாருங்களேன். இலே, யாராவது இருக்கீங்களா? அதுக்குள்ள என்னமோ இருக்கு. ஒருவேளை அதுக்குள்ள அட்லாண்டிஸோட புதையல் இருக்குமோ? அத நான் பாத்துக்கிறேன். உள்ள என்னமோ இருக்கு பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருல. என்ன இது புசு புசுன்னு என்னமோ இருக்கு? எனக்கு என்னமோ இதை பார்த்தா ட்ரெஷர் மாதிரி எல்லாம் தெரியல. இலே, இது நகருதுல. மேமோதா, ஆனா இத பார்க்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஏய், அப்ப நீ வந்து அட்லாண்டிஸ் பீப்புளா? ஆக்சுவலா நாங்க இந்த மோதிரத்தோட ஓனரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இது உன்னோடதா இருக்கலாம்.
பேசுது. என்னல அது? நோபிட்டாவை அதுக்கு பிடிச்சிருச்சு. பேகா, எனக்கா நீ இத குடுக்குற? இது என்னதுப்பா? உனக்கு இது என்னன்னு தெரியுமா? இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது, ஆனா எங்க வேண்டாம், விட்டுடு. கிச்சு கிச்சு விட்டாத, விட்டுடு. இது என்னப்பா இந்த வாட்டி டோரிமானை கட்டி பிடிச்சுக்கிச்சு? இலை நோபிட்டா, உனக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமால? இல்ல, இத நாங்களே இப்பதான் பார்த்தோம். எல்லாரும் இங்க வாங்கல, இது என்னமோ கீழே போகுது. இருட்டா இருக்கு. இதோட முடிவு எங்க இருக்கு? இந்த டிவைஸை யூஸ் பண்ணுவோம். டிஸ்போசல் ஆட்டோமேட்டிக் ஃபேன். இது 10 நிமிஷத்துக்கு நல்ல பளபளன்னு ஜொலிக்கும். அங்க என்னமா இருக்கு? வாங்கல போய் பாத்துருவோம். ஏஹே, வெயிட் பண்ணுப்பா. திரும்பவும் அங்க பாரு ஜியான். அங்க இன்னொன்னு கூட உறைஞ்சு போயிருக்கு. ஆனா இந்த தடவை இத பார்த்தா மேமத் மாதிரி எனக்கு தெரியலையே. அப்பனா ஒருவேளை இது என்னப்பாச்சு? எதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க நான் உறைஞ்சு போயிருக்கேன். அப்ப நான் நினைச்ச மாதிரி இது டோரேமான் இல்லையா? இது 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இதோ இந்த மோதிர மாதிரியே தான். அப்ப டோரேமி சொன்னாங்க. டோரேமி இந்த ஐஸ் கிரைசிஸ பத்தி தான் சொல்லிருக்காளா? போத நிறுத்து. நான் இன்னும் ஃப்ரோஸ் ஆகவே இல்ல, அது தெரிஞ்சுக்கோ. நாம இவனை மெல்ட் பண்ணி பாப்போம். ஒருவேளை இவனும் நகர்ந்தாலும் நகருவான்ல. அட, இத பார்த்தா அட என்னல, இவ ஒரு கல்லுல. ஆனா டோரேமோனோட ஸ்டாச்சு இங்க எதுக்கு இருக்கு? சவுட்டா இருக்குமோ? தப்பா புரிஞ்சுகிட்ட. ஷாப்ட்ங்கிறது போரோட குட்டி. அப்ப நான் மேமத்தோட குட்டியை நாம என்னன்னு கூப்பிடுறது? குட்டி மேமத்து. டோரேமான் ஒரு பெண் குயினா மாறிட்டா. நான் ஒண்ணு பெண் குயின்லாம் கிடையாது. அச்சச்சோ, அப்ப இது என்னது? எப்ப நோபிட்டா? எங்க இருக்கு? இதோ இருக்கு. இன்ஸ்டன்ட் ஐஸ் லைட் டிவைஸ். நல்ல வேலை தப்பிச்சோம். டோரேமான் ஒரு பெண்குயினா மாதிரி நம்மள அட்டாக் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவன் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தால. அது கேட்டாலே ரொம்ப கோவமா பேசுற மாதிரி இருந்தது. அப்போனா இது கூட 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உறைஞ்சு போயிருக்கணுமா? ஐடியா! டைம் மிஷின் யூஸ் பண்ணி 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு போய் பார்க்கலாமா? அப்ப இங்க என்ன நடந்திருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. சூப்பரான ஐடியா. ஓகே, அப்ப நம்ம உடனே நோபிட்டோட ரூம்க்கு போகலாம். எனிவே டோர நான் மேலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? டோன்ட் வரி, என்கிட்ட இன்னொன்னு இருக்கு. டைம் பெல் டிவைஸ். இது 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி செட் பண்ணிடுறேன். எல்லாரும் இதை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நம்மளால இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஆனா டைம் டிராவலால நம்மளால போக முடியும். $45,000 வருஷத்துக்கு முன்னாடி, 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, 55,000 வருஷத்துக்கு முன்னாடி, 60 வருஷத்துக்கு முன்னாடி, 65,000 வருஷத்துக்கு முன்னாடி, 70,000 வருஷத்துக்கு முன்னாடி, 75,000 வருஷத்துக்கு முன்னாடி, 80,000 வருஷத்துக்கு முன்னாடி, 85,000 வருஷத்துக்கு முன்னாடி, 90,000 வருஷத்துக்கு முன்னாடி, 95,000 வருஷத்துக்கு முன்னாடி,
1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடியா? அங்க பாருங்க, இங்க இருந்த ஐஸ் எல்லாம் எதுவும் காணோம். இலே அந்த பெண்குயின் கூட காணாம போயிடுச்சுல. அப்படின்னா இந்த இடத்துல நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். நம்ம எல்லாரும் இந்த டிவைஸ ஒரே டைம்ல யூஸ் பண்ணதுனால இதோட பேட்டரி குறைஞ்சிருச்சு. அப்ப மாட்டிக்கிட்டோமா? இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் பேட்டரி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அங்க பாருங்களேன், அதுக்குள்ள ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கு. நாம அதை திறந்து பார்க்கலாமா? எப்படி திறக்கிறது? இப்ப பாருங்களேன். வாங்களே, வந்து உதவி செய்யுங்க வாங்க. எங்க இருக்கோம்? இது ஒரு டவுன். இது இன்னும் ஃப்ரீஸ் ஆகவே இல்ல. அடேங்கப்பா. அண்டார்டிகா ஃப்ரீஸ் ஆறதுக்கு முன்னாடி இருந்து ஈராக்கு வந்திருக்கோம். என்னமோ சரியில்லையே. அண்டார்டிகா முழுக்க கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் ஆகி தானே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது எப்படி? அப்போ இந்த டவர்ல தான் நம்ம மேல ஏறி வந்தோமா? வானம் சீலிங்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன். அப்ப நம்ம நிஜமாவே அண்டார்டிகாவோட ஐஸ்க்கு கீழே தான் இருக்கோமா? இலே, யாராவது இருக்கீங்களா? அட்லாண்டிஸின் மக்களே, உங்களுக்கு கேக்குதாலே? ஜியானே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இது பார்க்க ரொம்ப பழசா இருக்குப்பா. இங்க மக்கள் இருப்பாங்களா? ஹே, வாங்க கீழ போய் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். ஆமா. அங்கேயும் இங்கே என்ன தூக்கி போடாத. இந்த ஊர்ல மக்கள் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அப்படின்னா இங்க இருந்த மக்கள் எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? சாரி गाइस, லேட்டா வந்துட்டேன். போஃபுசுக்கி பார்க்கும்போது ஜாலியா இருந்துச்சு. போஃபுசுக்கேவா? ஆமா, இவன் புசு புசுன்னு இருக்கான்ல, அதனால தான் இவனை போஃபுசுக்கின்னு கூப்பிடுறேன். இது என்னது? அப்படின்னா இந்த இடம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாளா இல்ல போல இருக்கே. அங்க கருப்பா என்னமோ இருக்காது. என்னது? என்னப்பா? அங்க தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அங்க தண்ணில ஏதாவது மீன் இருக்குமா? உங்களுக்கு ஏதாவது கேக்குதாப்பா? வெடிச்சிருச்சு. போஃபுசுக்கி
அட்லாண்டிஸ் லாங்குவேஜா? ஆனா அவ என்ன சொல்ல வரா? பப்பி ஆக்டகான். என்னது? என்னாச்சுப்பா? என்னது இது? அது ஆக்டகான். அது என்னத்தையோ போடுச்சு. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. மாட்டிக்கிட்டியா? நன்னே கொண்டி கரகரமோ. இவன் இங்க மாட்டிக்கிட்டான். கொன்னி நஞ்சோ கொக்கரடோ. ஓகே. இப்ப அவன் நம்மள காப்பாத்திட்டானா? என்னல அது ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. அது ஸ்குவிட் தானே? எப்ப நோபிட்டா டோரேமான் என்னப்பா நடக்குது? கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டர் கொடு. இதோ வெயிட் பண்ணு. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றியா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஃப்ரீஸ் ஆயிடுச்சுப்பா. Then Mato. பாத்தீங்களா என்னோட து டெக்னிக்க? என்னோட டாடா டெக்னிக் தான் உன்னை விட ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தெரியும்ல. என்னல சொன்ன? Pilato. டோரேமான் ஏதாவது பண்ணு. ஹேய், இப்போ இது சாப்பிடு. நீ எனக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணல, அதுக்கு தேங்க் யூ. என்ன அதிசயம்? என்னோட லாங்குவேஜ் நீ எப்படி பேசுற? என்னோட டெக்னிக்காலே சிறந்தது. அதெல்லாம் வேலைக்காகாது. ஆக்டகன் கிட்ட ஒண்ணுமே நடக்காது. ஆக்டோகனா? அப்படின்னா அதுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு தெரியுமா? நான் என்னோட சவுண்ட் பால கூட யூஸ் பண்ணிட்டேன். சவுண்ட் பாலா? அப்ப சவுண்ட் தான் அதோட வீக்னஸா? டோரேமான் ஓகே. வார்னிங் சவுண்ட் ஆசிலேட்டர் எக்ஸ்டர்மினேஷன் மெஷின். என்னே வாய்ப்பே இல்ல. நாம என்ன பண்ணாலும் சரிப்பட்டு வரல. ஹே ஜியோன், இதுல வந்து பாட்டு பாடு. என்னல பாடவா? இதை திடீர்னு கேக்குற? அதான் பாட சொல்றான்ல, சீக்கிரம் பாட. அடடடடா, நீங்களே ஆசைப்பட்டு கேக்குறீங்க. சரியில பாடுற. இது ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி போடு. நான் எவ்வளவு அழகா பாட்டு பண்ண, அது கேட்டு இந்த பயபுல ஓடி போயிட்டா என்ன நடக்குது? உன் பாட்டை கேட்டு மெய் மறந்து போனதுனாலதான் அன்கான்ஷியஸ் ஆயிருப்பான். அப்படியா? அப்பதான் தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா யாருன்னு சொல்லுங்க. நாங்க யாருன்னா இதுதான் பாப்போ வெல்கம் டான்ஸ்.
பவ் டான்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்க கெட்டவங்களா இருக்க மாட்டீங்க. இதுதான் பவ் டான்ஸா? ஆனா இந்த குழந்தை தொலைஞ்சு போயிருச்சு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தொலைஞ்சு போயிட்டானா? இவன் யூகாட்டனோட தம்பி மாதிரி தானே இருக்கான். ஆனா அவனோட காது பார்க்க தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியா? எப்ப நோபிட்டா? எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். என் பேரு நோபிட்டா, இவன் பேரு டோரேமான், அவன் பேரு சுசுகா. என்னோட பேரு சுனியோ. அதெல்லாம் பரவாயில்லாம நீ என்ன ஜியானே கூப்பிடு. என் பேரு கார்லா, இவன் பேர் யூகாட்டன். நாங்க 2 பேரும் ஹிஸ்டாரிக் சைட்டை ரிசர்ச் பண்ண யோகா பிளானட்ல இருந்து வந்திருக்கோம். யோகா பிளானட்டா? அப்பனா நீங்க கமோடா சிட்டிசன் கிடையாதா? சரி, இது என்ன கிரீச்சர்? அதுவா, அது ஆக்டோகன். அது இந்த இடத்தை பாதுகாக்கிற ஒரு விலங்கு. நேத்து நான் நீர்ப்பகுதியில ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டேன். அதை தேடிட்டு இருக்கும் போதுதான் இது எனக்கு கண்டுபிடிச்சிருச்சு. விஷயத்த தொலைச்சிட்டீங்களா? நோபிட்டா, இங்க பாருங்களேன், இந்த மோதிரத்தோட ஓனரை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். மோதிரம் எங்க கண்டுபிடிச்சீங்க? அப்பனா அது நீங்க தானா? அற்புதம். ஆக்சுவலா நாங்க இத 1,00,000 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சோம், தெரியுமா? 1,00,000 வருஷமா? அதுவும் ஹைஸ்கூல்லையா? நாங்க எல்லாரும் இப்பல இருந்து 1,00,000 வருஷம் கழிச்சு வரோம். என்னாச்சுங்க? அமைதியா இருங்க. அதுதான் ஸ்டோன் பேட். அது இங்கதான் இருக்கு. ஸ்டோனா? பேட்டா? என் பேக ஒழுங்கா விட்டுடுல. கொடுத்துட்டு சொல்றல, என் கப்பு நூடுல்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் இதுலதான் இருக்குது. அதுல எக்ஸ்பென்சிவான சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கு பல இருக்கிற பொருள் சாப்பிடுறது தான் பிடிக்கும். கிளறதுக்குள்ள வாங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? அச்சச்சோ, ரிங் எங்க போச்சு? அது அங்க இருக்கு. அச்சச்சோ, ஆப்டைனிங் பேக். இந்த டிவைஸ் வச்சு தூரமா இருக்கிற பொருளை கூட நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். சூப்பர். எங்க இருக்கு? என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஓடி போகுது. அப்படின்னா இது தவிர வேற வழி இல்ல. ட்ரேசர் பேட்ச். இந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணா அது எங்க போனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது அந்த டவரை நோக்கி போகுது. ஃபாலோ பண்ணலாமா? ஓகே, இருங்க. இங்க இருட்டாயிட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம போன ஆபத்தா இருக்கும். இருட்டா? கார்லா, உனக்கு ஒண்ணு இல்லையே, அங்க எப்படி இருக்க? மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அது ஸ்டோன் பேட்ஸ்ல எடுத்துட்டு போயிடுச்சு. ஓகேமா, அங்க இருட்டாக போகுது, கொஞ்சம் சீக்கிரமா. அந்த மேப்பை வச்சு ரிங்க ட்ரேஸ் பண்ண முடியும்னு சொல்லல? ஓ, பண்ணலாமே. கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களே கூட்டிட்டு வரேன். சரி, கூட்டிட்டு வா. எங்களோட ஷெல்டருக்கு நீங்க வரீங்களா? நைட் அங்க நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். விடுந்ததுக்கு அப்புறமா நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். அந்த மேப்பை கொஞ்சம் எனக்கு தரீங்களா? ஓகே, இந்தாங்க வச்சுக்கோங்க. சீலிங் டோம்ல அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதால இந்த ஊர் முழுக்க வெறும் 3 மணி நேரத்துக்கு மட்டும்தான் பிரைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இருட்டாயிடும். 3 மணி நேரம் மட்டும் தானா? நைட் டைம் டெம்பரேச்சர் லோவா இருக்கும். -100 டிகிரிஸ் போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. சோ நம்ம ட்ரெஸ்ஸஸோட வெளியே சுத்தினாலும் ஆபத்தானது. மைனஸா? 100 டிகிரிஸ். அது சரி, அப்படின்னா இது என்ன இடம்? அதுவா, எங்க யோகா பிளானட்டோட முன்னோர்கள் தான் இந்த பிளானட்டை உருவாக்குனாங்க. ஆனா இப்ப இந்த இடத்துல யாருமே இல்ல. அது கிட்ட வந்துருச்சு. Don't worry guys. எல்லாருமே எதையாவது புடிச்சுக்கோங்க. அப்ப இது ஆம்பிபியன் மோட்டார் காரா? அங்க பாருங்க.
முதல்ல நம்ம வந்துட்டோம். வெல்கம் காய்ஸ். போக்குசுகிக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவெல்லாம் என்னோட டிராவல் கம்பெனியன். நான் வந்துட்டேன். கியூட்டா இருக்காங்க. காய்ஸ் இங்க வாங்க. உறிஞ்சு போயிருக்கு. இவங்கெல்லாம் இன்னும் ஹைபர்நெட்டிங்ல இருக்காங்க. சில சமயம் பவ் ஐஸ்குள்ள நிறைய நேரம் தூங்குவாங்க. என்னது அவங்க தூங்குறாங்களா? அப்போ இதனாலதான் மோபோசி ஐஸ்குள்ள இருந்தாரா? ஹைபர்னேஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு குளிராது. அதோட அவங்க நிறைய நாள் உயிர் வாழ்வாங்க. பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த பவுல ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல உறைஞ்சு போன காமெட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்படி மேல வாங்க. எங்க ஷெல்டருக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னாச்சுப்பா? அந்த கெஸ்ட் எல்லாம் நீங்க தானப்பா? எங்க ஷெல்டருக்கு உங்களை வரவேற்கிறேன். சர்வைவல் சூட் ஏன் போட்டீங்க? ஐலாண்டை விட்டு வேற வந்திருக்கீங்க. உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியும் நீங்க மதிக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிடுமா, அது நான் ஹிஸ்டாரிக் சைட்ட பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேமா. இருந்தாலும் என்ன நீ ரொம்பவே திட்டுற. இல்ல ப்ரொஃபசர், உங்க கால் எலும்புகள் எல்லாம் இன்னும் சரியாகவே இல்ல. ப்ரொஃபசரா? அது கால் வலி எல்லாம் அப்பவே போயிடுச்சுமா. மறந்தே போயிட்டேன். நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஃபுட் ஸ்டோரேஜ் ஓபன் பண்ணலாமா? நிஜமாவா? நாமளும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பொட்டேட்டோவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு விருந்தே இருக்கு. புட்டிங் கூட இருக்கு. பாமா புட்டிங்கா? அதுக்கு முன்னாடி உங்க உடம்புல இருக்கிற தூசெல்லாம் தட்டிட்டு நல்லா குளிச்சிடுங்க. என்ன குளியலாம்? அம்மா கிட்ட நான் நைட்டு டின்னருக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுவும் சரிதால. நான் வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா கொன்றுவாங்க. டோன்ட் வரி गाइस, இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டைம் மெஷின் வச்சு நம்ம எப்படி வந்தோமோ அப்படியே போயிடலாம். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. எப்பாடி இப்பதான் ஒலைய வச்சிருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. லேட்டா வந்துட்டேனா? அற்புதம். சீஸ் மாதிரியும் இருக்கு, மார்ஷ்மெல்லோ மாதிரியும் இருக்கு. இதோட டேஸ்ட் எனக்கு பாரிஸ் 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் ஞாபகப்படுத்துது. அது சரி, நீங்க எல்லாரும் அந்த ரிங் எடுத்துக்கிட்டு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எதிர்காலத்துல இருந்தா வந்திருக்கீங்க. இந்த யோகா பிளானட்ங்கிறது எப்படி இருக்கும்? அது இங்க இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குப்பா. அது அங்க இருக்கிற போட்டோவை பாருங்க. என்ன இது வெள்ளையா இருக்கு? அந்த பிளானட் முழுக்க எல்லா இடமும் பச்சை பசைல்னு இருக்கும். ஆனா இப்ப அது முழுக்க ஐஸால கவர் ஆகியிருக்க. அந்த பிளானட் ஃப்ரோஸ் ஆயிடுச்சா? அதுக்கு காரணம் பிரிசிகா தான். எனது பிரிசாகாவா? அது ஒரு பெரிய கதைப்பா. எங்களோட முன்னோர்கள் யோகா பிளானட்டை சேர்ந்தவங்க தான். அவங்க இந்த உலகத்தோட முனைக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு அற்புதமான டெக்னாலஜிய வச்சிருந்தாங்கப்பா. ஆனா அந்த டெக்னாலஜி எங்க கிட்ட இருந்து மிஸ் ஆகி எங்கேயோ போயிடுச்சு. இப்ப இந்த பூச்சிக்குள்ளதான் அந்த ஹெரிட்டேஜ் ஒளிஞ்சிருக்கு. நீங்க வரும்போது ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சுவை பார்த்திருப்பீங்க. அவங்க கூட ஏன்ஷியன்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்பட இது கூட அந்த ஆக்டோபஸை சேர்ந்தது தானா? நாங்க பழைய காலத்து ஹெரிட்டேஜை வச்சுதான் சயின்ஸையே கத்துக்கிட்டோம். இப்ப கண்டுபிடிக்க முடியாத ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் இப்ப இருக்கிறதுலயே ஸ்டோன் ஸ்டாச்சுவை விட ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தது. அதுதான் பிரிசாகா. அது ஒண்ணும் சாதாரண ஸ்டாச்சு கிடையாது. நான் எதனால அப்படி சொல்றேன்னா, அந்த ஸ்டாச்சுவை எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வந்துட்டோம். ஆனா நான் மட்டும் அந்த பிரிசாகாவை ஒட்டு மொத்தமா அடைச்சு வைக்க வேண்டிய வழிய தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எங்களோட பயணம் பெருசா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கிரகத்துல அதிசக்தி வாய்ந்த ஒரு ரிங் இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம்.
அந்த ரிங் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அப்படின்னா அது எப்படியாவது நம்ம அடைஞ்சே ஆகணும். ஆனா உங்க மூதாதையர்களா எதுக்கு அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க? சரியான கேள்வி. அவங்களை எதுக்கு பூமிக்கு அனுப்புனாங்க? அவங்க வாழ்றதுக்கான ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சதும் அவங்க பிரிசாகாவை வச்சு அத உரைய வச்சுட்டாங்க. ஒரைய வச்சுட்டாங்களா? அப்படி அவங்க பண்ணாங்கன்னா அந்த இடத்துல அவங்களால வாழ முடியாதே. இல்லப்பா, அந்த ஐஸ் உருகி போனதும் அந்த உருகுன பிளானட் கடைசியில அது பயங்கரமான வெடிபொருள் மாதிரி உருவம் எடுக்கும்பா. அதான் ஸ்னோபால் எர்த்தா? அப்படின்னா என்னதுப்பா? அப்படின்னா இந்த பூமியே ஐஸால சூழ்ந்து கவரப்பட்டிருக்குமா? என்னப்பா? அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னொரு காலத்துல எல்லாம் பூமியில கூட இப்படி நடந்திருக்குப்பா. 600 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியும் யோகா கிரகம் மாதிரி மொத்தமா வெள்ளையா உறைஞ்சிருந்தது. அதே மாதிரி பல்லாயிரம் வருடங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த உறைஞ்சு போன ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சதும் இந்த பூமியில உயிரினங்கள் வர ஆரம்பிச்சது. அப்புறம்தான் கம்பைனிங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. அதுல இருந்துதான் மேஜர் அனிமல்ஸ் எல்லாம் உருவாகவே ஆரம்பிச்சதுப்பா, தெரியுமா? அப்போனா நாங்க இந்த இடத்துல இருக்கோம்னா அதுக்கு அப்ப நடந்த விஷயங்கள் தான் காரணமா? ஆனா இந்த ஹெரிட்டேஜ பொறுத்த வரைக்கும் எல்லா பிரிசாகாவும் முடிக்கப்படாத நிலையில தான் இருக்கு. அப்படி பார்த்தா இந்த கிரகம் ஏன்ஷியன்ஸால தான் ஃப்ரோஸ் ஆயிருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அப்படின்னா ஸ்னோ காகல், புல்டோசர் அது எல்லாமே இருக்குமா? உனக்கு என்ன சுத்தமா புரியலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல. என் முன்னாடி எந்த ஒரு மான்ஸ்டர் வந்தாலும் அது அப்படியே துண்டு துண்டா நறுக்கிடுவோம்ல. இதையும் உங்க முன்னோர்கள் தான் ரெடி பண்ணாங்களா? அது டோரோ மட கிரகத்துல இருந்து கொண்டு வந்த வாரியர் டால் தம்பி. அத கூட நல்லா உருவாக்கி இருக்காங்கல்ல. இந்த பொம்மையில அந்த காலத்தெல்லாம் அதுங்களோட கண்கள்லாம் பளபளப்பா ஜொலிக்கும். இன்னொன்னு கூட இருக்கு பாரு, இதோட கண்கள் இன்னும் கூட ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டெசர்ட் சாப்பிட்டு பாருங்க. இதுதான் பாம் புட்டிங். இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலலாம் யுனிவர்சல் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நைட்ஸ் தான் சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில நான் தோத்து போயிட்டா கூட நான் விட்டு கொடுக்காம என் நம்பிக்கையோட போராடிக்கிட்டே இருப்பேன். இந்த கார்ல எல்லாராலையும் வர முடியாது. இருந்தாலும் இவங்களை தனியா விட்டுட்டு வர முடியாது. அதான் கூட்டிட்டு வந்தேன். இது நேத்துல இருந்து நகரவே இல்ல. அந்த இடத்துல அதுங்களோட கூட ஒண்ணு இருக்கு. இதுதான் அதுங்களோட நெஸ்டா? இந்த இடத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதான்னு பாப்போம். பாத்தீங்களா? இந்த காலை வச்சு நீங்க எப்படி நகருவீங்க? இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஏமா இப்படி பண்ற நீ? நான் முக்கியமான விஷயத்தெல்லாம் கேமரால டாக்குமெண்ட்ரி பண்ணணும்ல. என்ன விடுங்கடா. நாங்க சீக்கிரம் திரும்ப வந்துடுறோம். உங்க கேமராலே நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன். என்னை எதுலயுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அது என்ன? பிரிசாகாவோட ஸ்டோரேஜா? எவ்வளவு வெளிச்சமா இருக்கு. அதுக்குள்ள ஸ்னோ பூச்செல்லாம் வந்துருச்சு. இத பாருங்கள. நம்ம மேல ஏறிதான் போகணுமா? அப்படிதானே நினைக்கிறேன்.
வாங்க போலாம். வெயிட் பண்ணுப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கே ஒண்ணும் தெரியல. அதனால இந்த டிவைஸை வச்சு நீங்க பத்திரமா இருந்துக்கங்க. ஓகேல வாங்கல போகலாம். போகலாம் வாங்க வாங்க. என்னாச்சுப்பா? அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இருந்த மாதிரி இருக்கு. கிட்ட வந்துட்டு இருக்கோம். ஆமா, நோபிட்டாவும் மத்தவங்களும் எங்க? அட ஆமாப்பா. ஹாய்! என்ன பண்றது, நம்ம தனித்தனியா பிரிஞ்சிட்டோமே. சரி பரவாயில்ல விடு, நான் இந்த டிவைஸை யூஸ் பண்றேன். ஃபைண்டிங் ஸ்டிக். நாம இத வச்சு எது எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த மோதிரம் எங்க இருக்கு? என்ன இப்படி சத்துது? அந்த பக்கம் இருக்கு. ஹீட்டிங் ரேஷியோ வெறும் 70% தான் இருக்கு. அப்பனா அதை நம்ப முடியாதேப்பா. அது ஏன் இப்ப இதுகிட்ட சொன்ன பாரு, இது டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல வாங்க போகலாம். இன்னமும் மேல போகணுமா? ஆமா ஆமா சரி வாங்க. ஷேவ்டு ஐஸா, அத சாப்பிடுவீங்களா? இந்த பக்கம். அதுல நிறைய ஃப்ளவர்ஸ் கூட கிடைக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க எதை வேணா சாப்பிடுவீங்களா? அப்படி எல்லாத்தையும் நாங்க சாப்பிட மாட்டோம். அப்ப அப்படி பார்த்தா நீங்க பிரிசாகாவை கூட சாப்பிடுவீங்களா? அது சரி, அந்த பிரிசாகாங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அது ஒரு பெரிய ஐஸால உருவாக்கப்பட்ட உடம்பு. நானே அதை ஒரு வாட்டி தான் நேர்ல பார்த்திருக்கேன். நான் முதல்ல அதை நேர்ல பார்க்கும்போது அது ஐஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தது. பிரிசாகா, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். அன்னையில இருந்துதான் எங்க ஊர் முழுக்க பனியா மாறிடுச்சு. ஆனா எங்களுக்கு அந்த ரிங்க கிடைச்சிச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். நான் அந்த பிரிசாகாவை ஷேவ்டு ஐஸா மாத்திடுவேன். அப்படின்னா நான் உனக்கு ஸ்வீட் சிரப் தரேன். உனக்கு என்ன ஃப்ளேவர் தரலாம்? அச்சச்சோ. டோரேமான் எங்க? அங்க இருக்கு. ஏன் நோபிடா இந்த பக்கம் வா. ஓகேப்பா. நீ போயிட்டே இரு, நான் வந்துடுறேன். அதுதான் அந்த பேட்டோட நெஸ்ட். அது எல்லாத்தையும் அந்த ஸ்டோன் பேட் தான் கலெக்ட் பண்ணிருக்குமோ? ஜியான் அப்புறம் சுனியோட பேக்கும் அங்கதான் இருக்கு. அப்படின்னா அந்த ரிங்க கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட டவர்க்குள்ள நுழைஞ்சிருக்கிறது யாருன்னு சொல்லுங்க. நீ யாரு? இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பிரிசாகா கிட்ட ஐஸ் பாடி வேற இருக்கா? அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. என்ன எல்லாரும் லேட்டா வந்துட்டீங்க? டோரேமான்.
விடுடா. அச்சச்சோ. நோபிட்டா மத்தவங்க எங்க? ஏய் டோரேமான், எங்களை எங்க நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்க இப்போ? எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. அந்த பேட்ஜ் இங்க இருக்கு பாத்தீங்களா? ஆமாப்பா. ஆனா இதுக்கு என்ன ஆச்சு? அநேகமா அது மேல இருந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரிங் கண்டிப்பா மேலதான் இருக்கணும். எப்பா உங்க யாருக்காவது ஏதாவது கேக்குதா? ஒண்ணுமே கேட்கலையே. ஓய் எப்ப நோபிட்டா? அவங்க எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? அது அவங்களை நசுக்க போகுது. ஓய் நோபிட்டா, ஓய் எப்படியாவது நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். இனிமே அந்த டிவைஸ்லாம் தேவையில்லை, என்கிட்ட கொடுங்க. வேண்டாம் கொடுக்காத. இங்க பாருங்க, அவன் உங்களுக்கு ஏமாத்துறான். அவன் உண்மையான டோரேமான் இல்ல. 2 டோரேமானா? இங்க என்னல நடக்குது? அவன் சொல்றது நம்பாதீங்க. நான் தான் இதுல நிஜமான டோரேமான். போய் சொல்றான். நான் தான் நிஜமானவன். உங்கள யாரு பேக்குன்னு சொல்லிடுங்க, இல்லடா குத்தி விடுவ பாத்துக்கோங்க. அந்த டோரேமான கொஞ்சம் பாருங்களேன். அவனோட பெல்லும் பாக்கெட்டும் ஐஸால உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆமால, நீ தான் நிஜமானவனா இருந்தா ஒரு டிவைஸ வெளியில எடு பாப்போம். அவ்வளவுதானே, எடுத்துருவோம். பாத்தீங்களா? சந்தேகமே இல்ல, இதுதான் நிஜமான டிவைஸ். அப்படா அவன் அவன் தான் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல, அவன் என்கிட்ட இருந்து அதை எடுத்துட்டு போயிட்டான். அதுவும் சரிதான்ல, அப்படி நடக்க கூட வாய்ப்பு இருக்குதுல்ல. அப்படின்னா என் பேர் என்னங்கறத சரியா கெஸ் பண்ணு பாக்கலாம். அப்படியே என் பேரையும் சொல்லு. அவனோட பேரு எனக்கு தெரியும். என்னல ஆச்சு உனக்கு? அவனால பேச முடியல. அப்புறம் சுனியோ தானே? அப்படி போடல, அப்ப அவன் தான் பேக்கானவன். இங்க பாரு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. ஓடிடு. அது சரி, அவன் யாரு? அன்னைக்குமா இந்த டவரை பாதுகாக்கிற ஒரு ஆளதான் இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்? இன்ஸ்டன்ட் ஐஸ் லைட்டை வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அவன் கோவமா கையாட்டுறான் பாருங்களேன். உன்னோட உண்மையான உருவத்தை எங்களுக்கு காட்டல. எப்பா அவனை பார்த்தா பாவமா இருக்குப்பா. அவன் உண்மையா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாதுலப்பா. இலை என்னல உளறிட்டு இருக்க? அவனோட பாக்கெட்டும் பெல்லும் உறைஞ்சிருக்கு. அதோட அவனுக்கு நம்ம பேரும் தெரியல. இருந்தாலும் சரி, அப்பனா விடே. இதுக்கு மேல நீயே முடிவு எடுத்துக்க. ஆமாப்பா, டோரேமான பத்தி நல்லா தெரிஞ்சவன் நம்மளோட நோபிட்டா மட்டும்தான். யாரு? நானா? நோபிதா பாத்து ஜாகிரதை. எப்பா 2 பேருமே உண்மையானவங்களா இருக்கலாம்ல? என்னப்பா சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. பேசாம நம்ம அவனை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். குறுக்க வராத கார்லா. இவங்கிட்ட பாக்கெட்டும் பெல்லும் இல்லனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இவன் தான் நிஜமானவன். நம்ம பேரை இவன் சொல்லலனா கூட இவன் டோரேமான் டோரேமானே தான். நோபிட்டா, சும்மா விளையாடாத. உன் இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருப்பியா?
அது என்கிட்ட கூட பண்ற வெயிட் பண்ணு. நோபிதா டோரேமான், நீ என்ன இதுல இருந்து காப்பாத்திட்ட. Thank you so much. நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? அப்போ நோபிட்டாவை அவன் காப்பாத்திட்டானா? இவன் நம்மளை ஏமாத்த வந்தவன். உங்களை விட மாட்டேன். அவன் முறைஞ்சு போயிட்டான். என்னால இப்ப பேச முடியுது. தள்ளுங்க. எப்படி எப்படி அது நெல்லு. விட்டு அவன் நம்மள அப்படியே நசுக்கி போட்டுருப்பா. நல்ல வேளை டோரேமான் வந்து நம்மள காப்பாத்திட்டான். Guys, இந்த இடம் வந்து இந்த இடத்துல இருந்து தானே நம்ம டைம் டிராவல் பண்ணி இங்க வந்தோம். ஆமாப்பா. அப்போ இவன் தான் அந்த பென்குயின் மாதிரி வந்தானே, அவனா? இதுக்கப்புறம் நீ வெளியில வர முடியாம அதுலயே மாட்டிக்கிட்டு இல்ல. இப்ப இப்படி சொல்ற, ஆனா 1,00,000 வருஷத்துக்கு அப்புறம் இவனை முதல்ல மீட் பண்ண போறதே நீதானே. அட ஆமால. அப்படின்னா நான் அவனை இந்த நிமிஷமே அடிச்சு தோம்சம் பண்ணிடுறேன் பாரு. நீ அப்படி பண்ணினா அப்புறம் ஹிஸ்டரியே மாறி போயிடும். இவனை நம்ம இப்படியே விட்டுறலாம். நீ இருந்ததுனாலதான் என்னால தப்பிக்க முடிஞ்சது. டோரேமான், என்ன மன்னிச்சிரு. அது எல்லாமே எங்களோட தப்புதான். பரவாயில்ல விடுங்க, இதுல என்ன இருக்கு? ஹே, அது சரி, அந்த ரிங் அங்க. அந்த பக்கம் டோரேமான் பக்கம் காட்டுது பாருங்க. அப்படின்னா இதுவும் இருக்கு. கிடைச்சிருச்சு. அவன் என்னோட பாக்கெட் குள்ளதான் போட்டு வச்சிருந்திருக்கான். கார்ல இந்தா இத வாங்கிக்க. உங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னாச்சு? அச்சச்சோ, இப்ப இருட்டாக போகுது. ப்ரொஃபசர், எங்களுக்கு ரிங்க கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இப்ப அந்த ரிங்க பிரிசாகா கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். சேர்த்தாகணுமா? ஆமா, பிரிசாகா இப்போ இன்கம்ப்ளீட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அத நாம எப்படியாவது சீக்கிரமா மாத்தாம விட்டுட்டா அதுக்கு மறுபடியும் உயிர் வந்துடும். அதுக்கப்புறம் இங்க இருந்து அது ரிலீஸ் ஆகி வெளியில வந்துடும். என்ன சொல்றாரு இவரு? இப்படியே போச்சுன்னா இந்த கிரகம் ஐசாலிய மொத்தமா நிரம்பிடும். அங்க பாருங்களேன். இப்ப அந்த பிரிசாகா உயிரோட எந்திரிச்சு வரப்போகுது. கார்லா, இதுக்கு மேல நாம தாமதிக்கவே கூடாது. அந்த ரிங்க சீக்கிரம் கொண்டு வா. அந்த ரிங்க கொண்டு போகலன்னா என்ன ஆகும்? எனக்கு சொல்ல தெரியல. சீக்கிரம் கொண்டு வா ரிங்க. அப்ப இந்த ரிங்க கொண்டு போலனா யோகா யோகா பிளானட்டோட ஐஸ் எல்லாம் என்ன சொல்றீங்க? இந்த பூமி அப்படியே உறைஞ்சு போயிடுமா? அட ஆமா. ஆனா வந்து முதல்ல அந்த ரிங்கை என்கிட்ட கொடு. முடிஞ்சது. நாம இப்ப அழிய போறோம்.
வேண்டாம், நீ இப்ப பாண்டினா அவன் நம்மள கண்டுபிடிச்சிருவோம். எல்லாரும் வாங்க, டவர்க்குள்ள போயிடலாம் சீக்கிரம். எலை எவ்வளவு தெரியும் உனக்கு? என்னல இது? அச்சச்சோ, இவனோட காது. அச்சச்சோ, என் பேக்ல மெடிசன் இருக்கு. டோன்ட் வரி, அது அவனை உடனே குணமாக்கிடும். ப்ரொஃபசர், நான் ஷெல்டருக்கு வந்துட்டேன். இங்க பவுல பத்திரமா இருக்காங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். கார்லா, இது ரொம்ப ஆபத்தானது. நீ அங்கேயே இரு. மொத்த ஊரு ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பின்னாடி வாங்க. என்ன பண்றது? சீக்கிரமாவே இப்ப நைட் ஆயிடுமே. ஐடியா, டைம் பெல்ட் யூஸ் பண்ணலாம். மேல வாங்க. என்னப்பா பண்ண போற? நம்ம எதிர்காலத்துல இருந்து தானே வந்தோம், திரும்ப அங்கேயே போயிடலாம். எல்லாரும் வாங்க, இதுல கைய வைங்க. எப்ப நோபிட்டா? எப்ப நோபிட்டா? இப்ப நம்ம எதிர்காலத்துல இருக்கோம். எல்லாரும் இங்கே இருங்க, நான் திரும்ப போய் யூகிட்டானையும் டோரேமானையும் கூட்டிட்டு வரேன். அடா, பேட்டரி காலி ஆயிடுச்சு. அச்சச்சோ, இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப நாம அண்டார்டிகாவுக்கு கீழேயாப்பா இருக்கோம். அப்போனா நாம இங்க எல்லாருமே ஒண்ணா மாட்டிக்கிட்டோமா? கார்லாவை நம்பி நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. ஆமால, சரியா சொன்ன. நாங்க எல்லாரும் இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீதான். யாரு? நானா? வேடிக்கை பார்க்காம ஏதாவது ஒண்ணு பண்ணு கார்லா. கொஞ்சம் இருங்க. கார்லா அவளோட பிளானட்டை காப்பாத்த தானே பாத்துக்கிட்டு இருக்கா. இதுல என்ன தப்பு இருக்கு? நோபிதா, ஆமாப்பா, நீங்க எல்லாரும் எதுக்கு இவ்வளவு ப்ளேம் பண்றீங்க? நீ எதுக்கு தேவையில்லாம என்ன அடிச்ச? அம்மா. குளிருதே, ரொம்ப குளிருதே. இதுவரை இங்க ஒர்க் ஆகவே இல்ல. டோரேமி சொன்ன ஃபார்ச்சூன் டெல்லிங் சரியா போச்சு. டைம் பெல்ட்டோட பேட்டரி கூட இப்ப தேர்ந்து போச்சு. நான் இந்த இடத்துல இருந்து அப்படியே உரைய போறேன். ஆமாப்பா, நான் என் நம்பிக்கையை விடக்கூடாது. நான் எப்படியாவது நோபிட்டா கிட்ட திரும்ப போயே ஆகணும். எப்படியாவது இந்த பேட்டரியை எதிர்காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாதானே என்ன இங்க இருந்து காப்பாத்த முடியும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அது வருது. வா, மேல போயிடலாம். உன்னால இந்த ஹைஸ்கூல்ல ஹைபர்னேட்டிங் பண்ண முடியும்ல? அப்படி ஆகும்போது உன்னை நீ காப்பாத்திக்கோ. நான் என்னதான் ஒரு ஹை எஃபிஷியன்ட் ரோபோட்டா இருந்தாலும் என்னால ஹைபர்னேட் பண்ண முடியாது. ஹைபர்னேட். கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்னோட லக்கி ஐட்டம் ஸ்டார். ஓஹோ, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கேஜெட்ஸை மட்டும் தான் நாம யூஸ் பண்ண முடியுமா? நம்ம இதுக்கு மேல போனா எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் இருக்கும். ஆனா அதுவும் உடைஞ்சிருச்சு. உதவிக்காக நம்ம கால் பண்ணலாமா? அப்பனா இதான் அந்த டைம் பேட்டரியா? இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. பஃபுசுக்கே, உன்னோட பேக் இந்த இடத்துல தான் இருந்துச்சா? ஹே, நீ அந்த பேக் எங்க இருந்து எடுத்த? இது போஃபசுக்கியோட உறைஞ்சு போய் இருந்துச்சு.
இந்த பேக் ப்ரொஃபஸரோடது. ஆனா இந்த பேக் யுகட்டான் கிட்டல இருந்துச்சு. அது சரி, நம்ம போஃபஸுக்கு எப்படி இந்த இடத்துல ஹைபர்னேட்டிங் பண்ண ஆரம்பிச்சது? அப்பனா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? போஃபஸுக்கு யுகட்டான். அட, இந்த பேக் நீ எனக்கா தர? இது எங்கேயோ பார்த்த மாதிரில இருக்கு. புசுபுசுன்னு இருக்கிறதால நான் போஃபஸுக்கின் பேர் வச்சிருக்கேன். அப்பனா டோரேமான், அதேதான் இது. ஹே गाइस, டோரேமானை நம்ம காப்பாத்திரலாம். என்னப்பா சொல்ற? இப்ப நீ ஹைஸ்கூல்ல சேஃபா இருக்கலாம். யுகட்டான், இந்த பேக்க நீ நோபிட்டா கிட்ட கொடுத்துறியா? இந்த பேட்டரி எப்படி இல்ல இந்த பேக்குக்குள்ள வந்தது? போஃபஸுக்கிக்கு டோரேமான் இத கொடுத்திருக்கணும். ஒர்க் ஆகுது. ஆனா இந்த போஃபுசுக்கி எங்கறதுல முதல்ல வந்தது? 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி டோரேமான் போஃபஸுக்கிய ஒரே வச்சான். இப்ப யுகட்டானா மாறிட்டான். ஆ? அப்ப போஃபுசுக்கி தான் அந்த யுகட்டானா? அட இல்லப்பா, நம்ம யுகட்டான் தான் போஃபஸுக்கியவா மாறி இருக்கான். ஆனா கலர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை ஹைபர்னேஷன்ல இருக்கும்போது அதோட கலர் மாறி இருக்கும். வாங்க போலாம், திரும்ப வந்த இடத்துக்கே போலாம். ஆனா அந்த இடத்துல அந்த மிருகம் இருக்குமே, என்ன பண்றது? இருந்தாலும் நாம அவனை தோக்கடிச்சு ஆகணுமே. அதுதான் எப்படி? இந்த ரிங்க வச்சுதான், இந்த ரிங்க வச்சு அதை சீல் பண்ணி விட்டுடலாம். நிஜமாவா சொல்ற? உங்களோட பூமி உறைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட என்னால யோகா பிளானட்டை காப்பாத்த முடியாதுப்பா. கார்லா, சரி அப்ப வாங்கல போலாம். ஆனா அந்த மிருகத்துக்கு பக்கத்துல நம்மளால எப்படி போக முடியும்? அத நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. சரி வா, நீ சொல்றதையே நாங்க எல்லாரும் கேக்குறோம். வாங்க, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ம். ஓ. ரெடி. அப்ப வாங்க போகலாம். நாம போய் இந்த பூமியை காப்பாத்தலாம். என்னோட பேம்பு காப்டர். அச்சச்சோ. அவன் உடம்பு பெருசா இருக்கிறதுனால பொறுமையா நகர்றான். வா, நம்ம இந்த பக்கம் போலாம். அந்த பேட்டரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? நோபிட்டா, ஷிசுகா, எனக்காக வந்துட்டீங்களா? ஜியானு சுனியாவும் பிரிசாகாவா பாத்துப்பாங்க. நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வா. எப்படி गाइस, எல்லாம் பிளான் படி பக்காவா நடந்துச்சுல? இங்க வா, வாங்குறல்ல. இது ஃப்ளஃபி ஸ்ப்ரே தானே? இப்ப உன்னால எப்படி தப்பிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஐயா பூரி. அது என்னது? அதோட ரெக்கைகள் பெருசாச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஃப்ளஃபி ஸ்ப்ரேவோட எஃபெக்ட் அநேகமா மேல இருக்கிற ஓட்டையை வச்சு அது தப்பிச்சு போக போகுது. என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. எலே சுனியோ. இத கேப்பர்ல. இதால இனிமே தாங்க முடியாது. அது அங்க பாரு.
அதோட மூவ்மெண்ட் ஸ்லோவாயிடுச்சு. அப்படின்னா ஆப்டீனிக் பேக் வச்சு லேக்கோட தண்ணியை நான் இங்க கொண்டு வந்துட்டேன். ஐயப்பா. அது ஃபுல்லா ஐஸால ஆனது தானே, அப்ப தண்ணி தான் அதோட வீக்னஸ். எப்ப நோபிட்டா வேலையை காட்டு. கார்லா வா போகலாம். ஓகே. அட்டகாசமா இருக்கு. இதோ வாங்கிக்கோ. அப்படி போலாம். ஓகே. கண்டுபிடிச்சாச்சு ஜியான். என் கப்பு நூடுல்ஸும் இங்கதான் இருக்கு. என்னோட சாக்லேட் இங்கதான் இருக்கு பாத்தியா? ஏ ஜியான், கொஞ்சம் இதெல்லாம் பாரு. ஐம் சாரி கார்லா. பரவாயில்ல விடு, நான் இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சுக்கிறேன். கார்லா, இந்த யூனிவர்சல் ரொம்ப பெருசு, கண்டிப்பா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஹேய், ஜியோன சுனியவும் எங்க? இப்பதான் நானும் பாக்குறேன். ஏய், எலே. ரெண்டு பேரும் எங்க போனீங்க? இதோ இதை பாருங்களேன். இதெல்லாம் அந்த ஸ்னோ பேட்டோட கூட்டுல இருந்துச்சு. அதுங்கெல்லாம் இத கலெக்ட் பண்ணி வச்சிருந்ததுங்க. ரிங்கு? இதேதான். நான் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம யோகா கிரகத்தை காப்பாத்தலாம். நல்ல விஷயம்ல கார்லா. ஆமா, தேங்க் யூ so much நோபிதா. உங்க எல்லாருக்கும் தான். இப்ப உங்களை லேண்டுக்கு அனுப்புறேன். பசங்களா, எல்லாரும் ஷெல்டருக்கு வாங்க. யோகாட்டான நம்ம அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? டோன்ட் வரி, எதிர்காலத்துல திரும்பவும் நீங்க அவனை எழுப்பிடுவீங்க. எதிர்காலத்துலயா? அதுல பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு சின்ன தூக்கம் தான். இப்போது 1,00,000 வருடம் 1 வாரம் ஆகிறது. மாலை வணக்கம் மக்களே. வெயிலின் தாக்கம் நாளையில இருந்து படிப்படியா குறையும். குளிர்காலம் ஆரம்பிக்க எங்க பார்த்தாலும் மக்கள்
இதுவரைக்கும் மக்கள் வெப்பத்தால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. யாரும் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்ப நோபிட்டா என்னப்பா பண்றீங்க? ஆஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன். ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி யோகா பிளானட்டோட கோஆர்டினேஷனை நான் இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அது கரெக்டா 1,00,000 லைட் இயர்ஸ்ல இருக்கு. சோ இப்போ 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிளானட்டை நீ பார்க்கலாம். அப்ப இதான் யோகா பிளானட்டா? வெள்ளை வெள்ளைன்னு ஃப்ரோஸ் ஆயிருக்கு. நல்ல ஜாக்கிரதையா ஊத்து பாரு. எனக்கு தெரியுது, அங்க ஐஸும் உருக ஆரம்பிக்குது. அப்படின்னா ப்ரொஃபசரோட ரிசர்ச் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் சரியாயிடுச்சு. கார்லா, இப்ப எங்க கூட வெதர் நல்லா கூலா இருக்குல்ல? அப்ப சம்மர் சீசன் முடிவுக்கு வர போகுது. நோபிட்டா, டோரேமான், டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதோ வந்துட்டோம். தூரத்தில் தெரியும் நீலவானம் போலவே உன்னை கண்டு ரசித்தேன் நானுமே. கள்ளமில்லா உள்ளம் நீ, எனக்கு துணை நீ மட்டும் தானே. சுயநலம் என்பது எனக்கென்றும் இல்லையே, தவறாய் ஒன்றும் செய்ததும் இல்லை. நான் விரும்பும் நண்பன் நீதான், என்னுடன் நீ இருந்தால் வேறென்ன வேண்டும் எனக்கு. நாம் இருவரும் என்றுமே 2 பேர் இல்லை, ஒன்றுதானே எந்த நண்பனே. நீ மட்டுமே போதும் எனக்கு. நாம் சில சமயம் பிரிந்ததும் உண்டு, நாம் அதை மறந்து சேர்ந்ததும் உண்டு. இரண்டிலுமே நாம் ஒன்றுதான், நட்புக்கு இது இலக்கணம் தானே. நாம் சில சமயம் பிரிந்ததும் உண்டு, நாம் அதை மறந்து சேர்ந்ததும் உண்டு. ரெண்டிலுமே நாம் ஒன்றுதான், நட்புக்கு இது இலக்கணம் தானே. உன் அன்பு கண்டு வியந்ததும் உண்டு, உன் அரவணைப்பில் மகிழ்ந்ததும் உண்டு. இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் இருவர் மட்டும் தானே என்றும். உன் அன்பு கண்டு வியந்ததும் உண்டு, உன் அரவணைப்பில் மகிழ்ந்ததும் உண்டு. இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் இருவர் மட்டும் தானே என்றும். உன் அன்பு கண்டு வியந்ததும் உண்டு, உன் அரவணைப்பில் மகிழ்ந்ததும் உண்டு. இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் இருவர் மட்டும் தானே என்றுமே. உந்த நண்பிற்கு நான் என்றும் அடிமை.